ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ ஆசைப்பட்ட ஒன்றை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ நினைச்சதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும் போதும். சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாரும் உனக்கு துணையாக ஆதரவாக இருப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிட வேண்டாம். ஏன்னா யார் மனசு எப்போ பாரும், யார் புத்தி எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நல்லவங்களாவே இருந்தவங்க உங்ககிட்ட நல்லா பேசினவங்க திடீர்னு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது தானே. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் யார் மாறினாலும் நான் மாற மாட்டேன். நான் நல்ல பிள்ளையா உண்மையா நேர்மையா நடப்பேன்ற அந்த உறுதியை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்பத்தை அடைவேன்ற உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரகும். உனக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நீ வைராக்கியத்தோடு இருக்கங்கிறது தான் முக்கியம். வைராக்கியத்தோடு வாழ்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியும். நீயும் உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் விவரம் தெரியாதவங்க கிடையாது என் செல்லமே. அமைதியாக இருக்கிறவங்க தான் அமைதியாகவே இருந்து தான் காரியத்தில் கவனமாக இருந்து அதை சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீயும் அமைதியாக இருந்து அனைத்தையும் அனுசரித்து போய் உன் வாழ்க்கையில் நீ நினச்ச இடத்தை அடைவதற்கு தயாராகு. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை எப்போதுமே நிம்மதியாகவே வாழ்ந்துட முடியாது. அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலமாவது வரத்தான் செய்யும். ஆனால் என்ன பிரச்சனையிலும் நீ மனசு தளர்ந்து போயிட வேண்டாம். அத்தனையும் தாண்டி வந்து வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக வாழ தயாராகு. துணிச்சலும் தைரியமும் கொண்ட உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். திமிரும் பிடிவாதமும் நேர்மையான மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். நீயும் நான் இப்படி தான் இருப்பேன், யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டேங்கிற அந்த நேர்மை உண்மை திமிரோட உண்மையான பிடிவாதத்தோடும் இரு. ஆசைப்பட்டு அடுத்தவங்க கண் பார்வைக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக பொய்யான போலியான பகட்டான வாழ்க்கையை வாழ்வதை விட உண்மையாக நீ வாழ்ந்துட்டு போ. உன் மனசில் இருக்க வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதையெல்லாம் நானே உனக்கு கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மகிழ்ச்சியோடு ஏற்றிக்கிட்டு வாழ தயாராகு. அடுத்தவங்ககிட்ட நல்லவன்ற பெயரை எடுக்கிறதுக்கு நீ நடித்தாலே போதும். ஆனால் கெட்டவன்னு பெயர் வாங்கணும்னா நீ உண்மையை பேசினாலே போதும். உண்மையாக நேர்மையாக இருக்கிற மனிதர்களை எல்லாம் இந்த உலகம் கெட்டவன் போலியானவன் பொய்யானவன் சொல்ல தான் செய்யும். உன்னையும் யார் என்ன வசை பாடினாலும் நீ அதை கண்டுக்க வேண்டாமேன்னு செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு தேவையான நியாயத்தை கொடுத்து நேர்மையோடு வாழும் உன்னை வெற்றி பெற செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். உனக்கு நீதியும் நேர்மையும் நியாயமும் கிடைக்க செய்வேன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதிச்சிட முடியும். நீ பொறுமையாக இருக்க இருக்க நீ நினைச்ச அத்தனை விஷயங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சிடுவா என் செல்லவே. ஒருத்தருடைய செய்கை உனக்கு புரியலை, அதாவது அது செய்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படிங்கும்போது உனக்கு பிடிக்காத மனிதர்களையோ அவர்கள் செய்யும் செயல்களையோ பற்றி யோசிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தவிர்த்து விட்டு ஒதுக்கி விட்டு அவங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைச்சிக்கோ. அதை விட்டுட்டு உனக்கு பிடிக்காதது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கோபப்படவோ எரிச்சல் படவோ வேண்டாம். ஒரு விஷயம் பிடிக்காத போது அதை விட்டு ஒதுங்கி நிற்கணும் என் செல்லமே. நீ நல்லா வாழ்ந்தா எப்படியும் 10 பேர் பொறாமப்பட தான் செய்வாங்க. கஷ்டப்பட்டினா 10 பேர் ஏளனமாக பேச தான் செய்வாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நம்பிக்கையுடன் இருந்தாலே எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
உன் எதிரிகள் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும், எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும், எவ்வளோ உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட எதிர்த்து நிற்கிற திறமை தான் முக்கியம். அனைத்தையும் எதிர்த்து நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்றதுல நீ வைராக்கியமாக இரு. உனக்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் மன நிம்மதியும் கூட கொடுத்து நானே உன்னை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்க போகிறேன். உன்னை ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நீ ஒன்றை மட்டும் சொல்லிட்டு விலகி போயிரு. இன்னைக்கு நீங்கள் எனக்கு செஞ்சதை நாளைக்கு வேற யாராவது உங்களுக்கு செய்வாங்கன்றது தான். யார் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அவங்களுக்கு அதை இன்னொருவர் மூலமாக நான் கொடுத்து நீ பட்ட கஷ்டம் எப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துவேன் என் தங்கமே. இந்த உலகத்தில் மீள முடியாத கஷ்டம், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எல்லா காலகட்டத்தையும் கடந்துதானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போது இருக்கும் கஷ்டத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க கஷ்டப்படாம நீ அமைதியாக இருந்தாலே காலம் அத்தனையும் சரி செஞ்சிடும். நீ செஞ்ச தான தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் எல்லாமே உன்னை தேடி வந்து சேரதான் போது. நீ செய்ததை விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு பல மடங்கு பெருசாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதர்கள் மற்றவங்க கிட்ட இருந்து எல்லா குணத்தையும் கற்றுக்க முடியும். ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மற்றவங்க சொல்லி கொடுத்து வர வைக்க முடியாது. நீயாகவே இயல்பாக அதை உனக்குள்ள கொண்டு வா. எப்போதும் தெய்வ பக்தியோடு இரு. நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம் என் செல்லமே. தங்கம் விலை அதிகதான், தகரம் விலை மலிவுதான். ஆனால் தகரத்தை கொண்டு எவ்வளவோ பாத்திரம் பண்டம் அது இதுன்னு என்னென்னவோ செய்ய முடியும். ஆனால் தங்கத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. வெறும் தங்கத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தங்கம் மட்டமும் கிடையாது, எல்லாத்தையும் செய்யக்கூடிய தகரம் உயர்ந்ததும் கிடையாது. தகரத்தை வச்சு எவ்வளவோ பொருட்கள் செய்ய முடியும் போது தகரம் மட்டமும் இல்லை, தங்கம் உயர்ந்ததும் இல்லை. அதனால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. கங்கை நீர் புனிதமாகவே இருந்தாலும் கிணத்து நீர் வீணானதுன்னு சொல்ல முடியாது தானே. தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு கிணற்று நீர் தானே பிரயோஜனப்படுது. ஆகிறதுனால உன் வாழ்க்கையிலையும் உன்னிடமும் பல எத்தனையோ நல்ல விஷயங்கள் அற்புதங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயாகவே இரு. அடுத்தவங்களுக்காக நீ எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாமே செல்லமே. உன்னை போல இன்னொருத்தரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து அவங்க வாழ்க்கை மாதிரி எனக்கு அமையணும்னு எதிர்பார்க்குற? ஒவ்வொருத்தருடைய தனித்திறமைகளுக்கும் தனித்துவத்துக்கும் ஏற்றாற் போல நான் அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க திட்டம் போட்டிருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னை நான் சிறப்பாக வாழ வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நீ இருக்க பழகு. எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாத. இதுவரைக்கும் உன்னை வழி நடத்திய எனக்கு இனிமேலும் உன்னை வழி நடத்தி வாழ வைக்க தெரியும். கவலையோ கஷ்டமோ அவமானமோ தோல்வியோ தேவையில்லாத பழியோ துரோகமோ ஏமாற்றமோ அத்தனையும் கடந்து வாழ தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரை விடவும் தாழ்ந்து போக மாட்டாய். எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கவே இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி சிறப்பாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. மாயமான பொய்யான இந்த உலகத்தில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன் மன காயங்களுக்கும் நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது தானே. நடக்கிற விஷயங்கள் பிடிக்குதோ இல்லையோ அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. காலதாமதம் ஆகும் விஷயங்களை நினச்சி ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. பொறுமையாக இருந்தாலே உனக்காக நீ நினச்ச அத்தனையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான தருணத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும்னு நம்பு. தோல்வி வந்தாலும் இன்னும் உனக்கான பயிற்சிகளை சிறப்பாக செய்திரு. நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது
நீ இழந்தது எல்லாமே மிக பெரிய அளவில் மீண்டும் உன்னை தேடி வரும் என் செல்லமே. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து உழைக்காம சும்மா உட்காந்துருக்கிற மனிதனுக்கு எல்லா நாளும் சனி பயிற்சி தான், ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஆனால் நேரம் காலம் எதையும் பார்க்காம அல்லும் பகலும் அன்றாடம் உழைக்கும் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் குரு பயிற்சியாக நினைத்ததை அடையக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும். நீயும் நேரங்காலத்தை வீணாக்காதே. உன் செயல்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லா இடங்களிலும் எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம தேவையற்ற விஷயங்களை கண்டுக்காம கடந்து போயிடணும் என் செல்லமே. யார்கிட்டையாவது போய் பேசும்போது ஆணவத்தோட அகம்பாவத்தோட என்கிட்டே வா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியாது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கே இவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்குன்ற இப்படிப்பட்ட அகம்பாவத்தின் உச்சகட்ட வார்த்தைகளை நீ ஒருபோதும் பேச வேண்டாம். யார் இருந்தாலும் சரி, எவங்களா இருந்தாலும் சரி, எப்போதும் பொறுமையும் பணிவும் உன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இருக்கட்டும் என் செல்லமே. அதே நேரத்தில் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்காதே. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உடனே புரியாது. இல்லாததையே நீங்கள் மிக பெருசாக நினச்சி ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இந்த வராகியம்மா உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுத்துருக்க எல்லாமே விலை மதிப்பற்ற பெரிய பொக்கிஷங்கள் தான்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரமும் காலமும் விரைவில் வந்து சேரும் என் செல்லமே. நீயாக இரு. நான் சொல்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கணும். நீயாக அகம்பாவத்தோட ஆணவத்தோட பிடிவாதத்தோட எப்படி வேணாலும் வாழலாம் நான் சொல்லலை. நீயா இருனா அறிவாளியாக புத்திசாலித்தனமாக நான் உன்னை எப்படி படைச்சனோ அதே போல் திறமைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வேலையை நல்ல முறையில் நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருங்கிறது தான் நீயாக இருன்னு சொல்கிறேன். ஏன்னா அடுத்தவங்க 1000 பேர் தப்பு செய்யலாம். தானாக தன் தவறை உணராத எவரையும் உன்னால் திருத்த முடியாது. அவங்கள மாத்துறேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ கடைசியில் கஷ்டப்பட வேண்டாம். யாரையும் திருத்த முயற்சிக்காம உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எத்தனை சொந்த பந்தங்கள் வந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவி தான் எல்லாமே, ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமுமாக வந்து ஆளாக நிற்க போகிறவங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை தாங்கக்கூடிய வேர்கள் நீங்கள் தான்றதை புரிஞ்சு செயல்படவும். எப்போதும் கணவன் மனைவிங்கிற உறவை போல சரியான புரிதலான பொறுமையான நெருக்கமான உறவு எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள சரியாக வாழ்ந்துட்டா வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது என் தங்கமே. இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ கூடிய சீக்கிரம் அவங்க தான் உனக்காக கைத்தட்டி பாராட்டும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் விமர்சித்தாலும் உனக்கான பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல இந்த வராகியமாக உன்னை உயர்த்தி வைப்பேன். உனக்கு யாரும் துணை இல்லை என்றாலும் கூட இந்த வராகியமாக உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். ஆணவத்தோடு நீ நிற்கவும் வேண்டாம், அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போகவும் வேண்டாம். சுய ஞானத்தோட புத்திசாலித்தனத்தோட பொறுமையாக பணிந்து நிற்க கற்றுக்கோ. ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல இந்த வராகியமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். கோபக்காரவங்க எல்லாம் குழந்தை போல மனசு உள்ளவங்க. நீயும் அடிக்கடி கோபப்பட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டாலும் அழுகுவையா அடம்பிடிப்பே தவிர யாரையும் உனக்கு ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது. அப்பாவியான நல்ல குழந்தை, ஆனால் அடிக்கடி கோபப்படுவேன்றது எனக்கு புரியுது. இந்த கோபத்தை மட்டும் நீ குறைச்சிக்கிட்டா உன்னை போல நல்லவங்க இந்த உலகத்திலே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அமைதியாக பொறுமையாக இரு. என் கையை தொட்ட உனக்கு நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட அத்தனையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன்.